எனக்கே இதை பற்றி பேசும்போது என்னடா நீ இதையே பற்றி பேசுகிறியோ அப்படின்ற மாதிரி ஒரு தோணுது. ஏன்னா அண்ணா என்னென்ன பண்ணுறது, ஆனால் அணி அண்ணாவோட கதை வந்து அந்தளவுக்கு லென்த்தாக ஹனுமார் வாழுமை நீண்டுக்கிட்டே போகுது. அணி அண்ணாவோட கதையை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன கதை அப்படின்றது வந்து சொல்லணும்னா அதே கதை தான், அதே விஷயந்தான். இதுக்கு முன்னாடி 2 வீடியோவில் பேசினேன்ல, காவ்யா மாறன் வெட்ஸ் அனிருத், அதுதான் ஹனிகா அப்படின்னு ஒரு பொண்ணு பேர் வேறு செட் பண்ணிட்டாங்க, பேர் வேறு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. இப்போது பொண்ணு பேர் ஃபிக்ஸ் பண்ணது இருக்கட்டும்ப்பா, கல்யாண டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களே, அந்த கல்யாண டேட்டான அனௌன்ஸ்மெண்ட் தான் இது. வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த அனௌன்ஸ்மெண்ட், இந்த டேட்டு பண்ணியிருக்காங்களா கல்யாணம் டேட்டு, அதில் தான் பெரிய சர்ப்ரைஸே இருக்குது. தலைவருக்கும் அதுக்கும் வேறு ஏதோ லிங்க் இருக்குது அப்படின்ற மாதிரி வேறு சொல்கிறாங்க. அது என்ன ஏதுன்றதை வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம் ஜெம் சினிமாஸ் நேயர்களே, நான் உங்கள் விஜே ஆரோன். காவ்யா மாறன் அண்ட் அனிருத் ரொம்ப வருஷமாக வந்து டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ரூமர்ஸ் வந்து ரொம்ப நிறைய போய்கிட்டே இருந்துட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் வந்து ஒய்ஜி மகேந்திரன் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து மேபி இட் இஸ் பாசிபிள் அப்படின்ற மாதிரி சொன்னார். பட் கல்யாண டேட் அப்போ சொல்ல, இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அவங்க கல்யாணம் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது வந்து ரொம்ப சூப்பராக அழகாக சொல்லி முடிச்சார். அது வந்து ஓகே, அனிருத் சாரோட க்ளோஸ் சர்க்கிளில் இருந்து ஒரு ரிலேட்டிவ் சொன்ன உடனே வந்து சரி மேபி அதுவும் எங்கேயாவது அப்படி இப்படி தடு மாதிரி பிசிறிடும் அப்படின்னு நினச்சி நம்ம ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் இப்போது ஒரு ரிப்போர்ட்டரே அதை சொல்லியிருக்காரு. ஸோ அதுவுமே ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து இவங்க, அதாவது அனிருத்தும் காவ்யா மாறனும் சீக்கிரம் இந்த மாதிரி வந்து ரொம்ப நாள் லவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நிறைய இடத்துல நீங்கள் வெளியே போகிறீங்க வரீங்க, அப்ராட்ஸ்லாம் நிறைய இடத்துல மீட்டப் பண்ணுறாங்க, ஒரே இடத்துல மீட்டப் பண்ணுறாங்க அப்ராடில், அதான் அந்த யூடியூப்பில் இதெல்லாம் பார்த்துது அண்ட் லைக் ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட்லாம் எல்லாம் மீட் பண்ணுற மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் நம்ம வந்து சர்ச்சையாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வந்து நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறத விட நாங்கள், அதாவது 2 சம்மந்த வீட்டுப்பட்ட சம்மந்தமே வந்து நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இனிஷியேட்டிவ் யார் எடுத்தான்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தலைவர் தான். ஏன்னா தலைவரோட சொந்தக்காரர் தான் அனிருத், அதாவது அவங்க அப்படியே ஃபேமிலி சைடில் தான் வருவாங்க. ஸோ வந்து அப்படி பார்க்குறப்போ வந்து அனிருத்துக்கும் காவ்யா மாறனுக்கும் கல்யாணம் பண்ணுறது வந்து ஒரு நடுவில் வந்து ஒரு பெரிய சம்மந்தாராக வந்து வெயிட் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ரஜினி சாரை வச்சு தான் வந்து மேஜராகவே மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸுமே இப்போ வந்திருக்கு. அதாவது இப்போ நாளை பின்ன கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ ஒரு வேளை வந்து இவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அனிருத்துக்கும் காவ்யா மாறனுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு பெரிய பேக் போனாக இருக்கிறது பார்த்தா நம்ம தலைவர் தான். ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ கல்யாணம் ஆக போகிறதாகவும், அந்த கல்யாணம் எப்போ நடக்க போகுதுன்னா வந்து நவம்பர் மாதம் 2வது வாரம், அதாவது நவம்பர் மாதம் 2nd வீக் ஆர் 3rd வீக்கில் தான் வந்து அதிகபட்சம் போகிற மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி டிசம்பர் நவம்பர் மாதம் தான் எல்லா செலிபிரிட்டிஸுமே கல்யாணம் பண்ணிப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்து டிசம்பர் 12, அதாவது ரஜினி சாரோட பிறந்தநாள் அன்னைக்கு, சூப்பர் ஸ்டார் சாரோட பிறந்தநாள் அன்னைக்கு வந்து கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் இருந்துக்கிறப்போ வந்து அதெல்லாம் வேணாம்ப்பா, நம்ம நவம்பர் மாதமே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நியூஸ்மே வந்துச்சு. நவம்பர் மாதம் வந்து அப்ராடில், அது எந்த ஊருன்னு மென்ஷன் பண்ணல, அப்ராட்ல வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறதாவும் சொல்றாங்க. 2nd or 3rd வீக்ல அப்படி போயிட்டு இருக்காங்க. ஏன் நவம்பர் மாதம் வரைக்கும் தள்ளி போச்சுன்னா வந்து ஜெயிலர் 2 படத்தோட ஷூட்டிங்ல ரொம்ப பிஸியா இருக்காரு. யாருன்னா நம்ம அனிருத் அவர்கள். அதே மாதிரி ரஜினி சாருமே ரொம்ப பிஸியாக இருக்காங்க. இப்போது சன் பிக்சர்ஸ் அந்த படத்தோட ப்ரொடியூஸுமே பண்ணுது. கலாநிதி மாறனோட ஃபேமிலி தான் அதுவும், அது காவ்யா மாறன் கலாநிதி மாறன் பற்றி தான் வருது. ஸோ சுற்றி இங்கேயே இருக்கிறதுனால எல்லாருமே, அதாவது 2 ஃபேமிலி சைடுமே நான் ஓகே, நம்ம ரஜினி சார் படத்தை ஜெயிலர் 2 படத்தை முடிச்சிட்டதுக்கு அப்புறமே இந்த கல்யாண பேச்சை வந்து ஃபுல் ஃப்ளெஜாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸும் சொல்லியிருக்காங்க. கல்யாணம் ஒன்ஸ் ஜெயிலர் 2 முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தபடியாக வந்து கல்யாணம் தான், மேலே டுண்டும் மாலை டுண்டும் தான், அதாவது காவ்யா மாறனுக்கும் அனிருத்க்கும் அவர்களுக்கும். இதில் நோட்டபிளான திங் என்னன்னா வந்து அனிருத் சார் ஆல்ரெடி என்னன்னா வந்து காட் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லி ஜூனியர் என்டிஆரோட படத்தில் வந்து கமிட் ஆயிருக்காரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பிஸி ஷெடியூலில் வந்து இதுவும் எப்படி அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மேபி யோசிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு பட்சத்தில் இருக்கிறப்போ இல்லை கன்ஃபார்மாக நவம்பர் மாதம் தான் அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இது பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணத்தை வந்து அப்ராடில் எதுக்காக வைக்கிறேன்னா வந்து இருக்கிற ஊரில் இருக்க பெரிய பிக் ஷாட்ஸ், அதாவது ரொம்ப பெரிய பொலிட்டீஷியன்ஸு, சினிமா கெஸ்ட் எல்லாருமே வந்து அங்கே வர வச்சு மாசாக பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. கல்யாணம் என்ன தான் அப்ராடில் இருந்தாலும் ரிசப்ஷன் சென்னையில் மட்டும்தான் நடக்கும் அப்படின்றதுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இது எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தை வந்து நான் சொன்ன மாதிரி அனிகான்னு பேர் வச்சுருவீங்க அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அன்றே கணிதா ரேரன்னு சொல்லி நான் வந்து பேரை சுற்றிட்டு இருப்பேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நான் ஏன் திருப்பி இதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன்னா வந்து எனக்கு தெரியல, இவென்ச்சுவலாக வந்து நான் அனிருத் சார் பற்றி இப்படி பேசும்போது எனக்கு வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கா, இவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி. ஃபஸ்ட் வீடியோவில் சொன்னல, இதுக்கப்புறம் யாரையும் அவர் அப்படி கலாய்க்க முடியாது, அது ஒரு பர்சனலாக ஒரு ஜாலிக்காக தான். ஸோ எவென்ச்சுவலி ஐ எம் ஃபீலிங் வெரி ஹாப்பி. அதே மாதிரி என்னையுமே நிறைய பேர் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, வீடியோ பார்க்குற மக்கள் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு ஜெம் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு சினிமா அப்டேட்டோட உங்களும் சந்திக்கிறேன். அதுவரை டாட்டா பாபான்னு சொல்லிட்டு விடைபெறுவது உங்கள் விஜே ஆரோன்.